ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இப்படி தைச்சா தான் கரெக்டாக இருக்கும். இது ஆப்போசிட் அப்படியே திருப்பிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா, ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு சென்டரில் வச்சுட்டு அப்படியே வச்சு பாருங்கள், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருதா. எப்பயுமே நீங்கள் ஃப்ரண்ட் சைடு தான் வச்சு பார்க்கணும். கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் நம்ம கட் பண்ணது. இப்போ வந்து இதை அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வளைவுலாம் கரெக்டாக வச்சு தைச்சிட்டே வந்துடணும். நம்ம இப்படி நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் தைங்க. அப்போ தான் அந்த வளைவு வந்து கரெக்டாக அந்த கேப்பு வரும். வேகமாக அடிச்சிட்டிங்கன்னா அந்த கேப் வந்து நம்ம அந்த வளைவுக்கு கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச் கரெக்டாக நம்மளால் தைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளைவை கரெக்டாக கொண்டு வாங்க. பேக் சைடும் அதே மாதிரி கையை மட்டும்தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பேக் சைடை கரெக்டாக அந்த வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கணும். கையை மட்டும்தான் கரெக்டாக அதுக்கு தகுந்த அப்படி இழுத்து இழுத்து வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் கையையும் இழுத்து பேக் சைடையும் இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து கிராஸ் பீஸு. அப்போ என்ன ஆகும்னா நிறையா சுருக்கமாக வரும். சரிங்களா? கரெக்டாக அந்த வளைவுக்கு நேராக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எட்ஜஸ் கரெக்டாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும். நம்ம இது கரெக்டாக வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கை கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம், சென்டர் வச்சு வச்சு நம்ம அளந்து பார்த்தோம் இல்லையா. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம பக்கம் வந்துடும், ஆப்போசிட் சைடு போகாது. அதனால் நீங்கள் எந்த பக்கம் தைச்சாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு கை தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் பேக் சைடு நீங்கள் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அப்படியே மெதுவாக தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது நீங்கள் ஆப்போசிட் சைடு இதை அப்படியே திருப்பி பேக் சைடு பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கையை ஜாயின் பண்ணிட்டோம். நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் வந்துருக்குங்களா. இப்போ சைட் ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸு இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. ஹூக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு
அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் வந்து கையை மடக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க, எங்கேயும் சுருக்கம்லாம் இல்லாமல். இப்போ கையை ரெண்டாக மடக்கினீங்கன்னா நம்மளுக்கு ஆம் ஹோல் லென்த்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணுறப்பே ஆம் ஹோல் மார்க் பண்ணி தான் நம்ம கையை கட் பண்ணியிருப்போம். கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும். இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக இது. அப்புறம் கையோட அளவு ரவுண்டு அதையும் மார்க் பண்ணிவிட்டு இது 3ஐயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே இந்த 3 லைனையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கோணியாக எதுவும் போட்டிங்க தையல் வந்துச்சுன்னா அப்புறம் அசிங்கமாக இருக்கும். அதனால இப்படி கோடு போட்டுட்டு 3 லைனையும் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இந்த கோட் மேலே தைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் நல்லா ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். சைடில் வந்து கரெக்டாக அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் ஏற்றி வெளியே இல்லாமல் நல்லா ஈவனாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த கோட்டு மேலேயே நம்ம போட்ட கோட்டு மேலேயே தைச்சிட்டு வந்துடுங்க. தைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் திருப்பி பார்க்கணும் எப்படி நம்ம கரெக்டாக நம்ம தைச்சது வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு. ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து அதை திருப்பி பாருங்கள் கையை எப்படி நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வந்துருக்குது. உங்களுக்கு தெரியுதா? பாருங்க கரெக்டாக ப்ளஸ் மார்க் வந்து கரெக்டாக தெரியுது. அப்போ நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி அடுத்து இப்போ நம்ம ஊக் பீஸ் ஜாயின் பண்ணோம். இப்போ அடுத்தது வந்து கட்டு பீஸ். அது பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு இது மார்க் பண்ணிட்டோம் எட்ஜஸ்லேருந்து. இது வந்து இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து அடியில் போயிடும், பேக் பார்ட் மேலே வந்துடும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கை வச்சு அதை மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ஆம் ஹோல் ப்ளஸ் வந்து கை நம்ம இதிலே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதே அளவே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எட்ஜஸ்லாம் கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு இந்த பக்கம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஆம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பார்த்திங்களா. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு எடுத்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 லைனை நம்ம போட்டிருக்கிற 3 லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது மேலேயே அந்த ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண பாருங்க அதுவும் இதையும் ஒன்றா வச்சு அப்படியே அது மேலேயே தையல் போட்டுற வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பக்கமே ஒவ்வொரு தையல் தான் போடணும். அப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் போடணும். சரிங்களா? இந்த கோட்டு மேலேயே நீங்கள் தைச்சிட்டு வந்துடணும். நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே எட்ஜஸ் கரெக்டாக இருக்குதான்னு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். எட்ஜஸ் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீவும் ப்ளவுஸ் பீஸும் கரெக்டாக நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.